ஹாய் விவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் சமையலில் இன்றைக்கி பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். கடாயில் 200 கிராம் அளவுக்கு மண்டவளத்தை உடச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன கிளாஸ்க்கு அரை கிளாஸ் அளவு தண்ணி மண்டவளத்தில் ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். மண்டவளம் நல்லா தண்ணியில் கரையட்டும். மண்டவளம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்து பாகுப்பதம் வர்றதுக்காண்டி பார்ப்போம். கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம கரைச்ச அந்த பாகுப்பதத்தை நான் அந்த தண்ணியில் விட்டு பார்க்குறேன். தண்ணியில் கரையுது. இன்னுமே நம்மளுக்கு திடமாக வர்ற வரைக்கும் வரணும். அதனால் இன்னும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அதே தண்ணியில் நான் அந்த பாகை விட்டு பார்க்குறேன். இப்போ லைட்டாக நம்மளுக்கு கரையாமல் இருக்குது. எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னமுமே நம்மளுக்கு உருண்டு திரண்டு வரணும். அதனால் இன்னமுமே நான் கொதிக்க விட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து நான் தண்ணியில் விட்டு பார்க்க போகிறேன் பாகை. இப்போ கரெக்டான ஸ்டேஜ். எடுக்கும் போது அப்படியே நம்ம கையில் கரெக்டாக வருது. நல்லா தின்னாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளம் எடுத்த பவுல்லையவும் 3 பவுல் அளவுக்கு நான் பொரியை இதோட சேர்த்துக்கிறேன். அந்த ஹீட்லேயே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அந்த மண்டவெல்லாம் பொரியில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஹீட்டாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க, இல்லாட்டி பிடிக்க வராது. எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பொரி உருண்டை ரெடி.